நம்ம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஹைவேஸ்லாம் ஒயின் ஷாப்போ அல்லது பார்களோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஹைவேஸில் இருக்கக்கூடிய பார்களையும் மேலே ரோட்டு மேலே தான் இருக்கக்கூடாது, சைடில் திறப்போன்னு சொல்லிட்டு பார் மாற்றி சைடில் ஒரு கேட்டை போட்டு கதவு அந்த பக்கம் பின்னாடி திறந்துருச்சு. அதுதான் உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்த மதிப்பு. அந்த மாதிரி சென்னை மாநகரத்தில் நம்ம தகவல் பிரிவு உரிமை சட்டத்தில் இந்த 2 பேர்கள்ட்ட கேட்குறோம். யார்கிட்ட கேட்குறோம்? சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு கேட்குறோம், பொது தகவலுக்கு கேட்குறோம், மேல்முறையீட்டு அலுவலகத்தையும் அவங்ககிட்டே கேட்குறோம். அதே மாதிரி தாம்பரம் காவல்துறை ஆணையர் அவருடைய அலுவலகத்தில் அந்த பொது தகவல்கிட்ட கேட்குறோம், மேல்முறையீட்டு அலுவலகத்தை கேட்குறோம், ஆவடி காவல் நிலையத்தில் பொது தகவல்கிட்ட கேட்குறோம், மேல்முறையீட்டு அலுவலகத்தை கேட்குறோம். அடுத்து இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம தகவல் ஆணையத்துக்கு 2வது மேல்முறையீட்டையும் போகிறோம். அந்த முறைமீட்டில் 2023 போடப்பட்ட தகவல் கேட்டதுக்கு 2026 வரை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நான் ஏதோ பொய் சொல்கிறதாவோ இல்லை ஏதோ வன்மத்துக்காக இன்றைக்கி ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுகிறதா இல்லை.